ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயனுடைய வெற்றிக்கு நம்ம சேனல் சார்பாக கண்டிப்பாக கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸை பற்றி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ், புதுச்சேரியில் அதிமுக வெற்றி வேட்பாளருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நாளை முதலமைச்சர் என முழக்கமிட்டு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் வரவேற்றனர். இரண்டாவது பாயிண்ட், என்ன முடிவெடுத்தாலும் திமுக எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும். மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று வெயில் சதமடித்த மாவட்டம் எது தெரியுமா? பகல் நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு வெயில் வாட்டி வருகிறது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்து வெயில் கோர தாண்டவத்தை காட்டி வருகிறது. அதிலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் சுட்டெரிக்கிறது. சில மாவட்டங்களில் கோடை மழை பெய்தாலும் பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரியை கடந்து வெப்பத்தின் தாக்கம் பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது. பகல் நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு வெயில் வாட்டி வருகிறது. வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள மக்கள் இளநீர் குளிர்பான கடைகளை நாடி வருகின்றனர். இந்த நிலையத்தில் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் இன்று வெயில் சதமடித்துள்ளது. அதன்படி வேலூரில் இன்று 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் 39.9 செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக 4வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பனையூர் அலுவலகத்தில் தாவேகா ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. தாவேகா பொதுச்செயலாளர் என் ஆனந்த் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்த நியூஸ், தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க தாமதிக்காமல் அழைப்பு விடுக்க வேண்டும். துரை வைகோ. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு வழிவகுத்து விட்டது. திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றம். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக 59 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய எம்எல்ஏக்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை தனித்தனியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதன்படி அனைத்து எம்எல்ஏக்களும் பங்கேற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மதவாத சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடாது. நிலையான ஆட்சி அமைக்க தேவையான முடிவெடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம். சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி. காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடுத்ததாக 6வது நியூஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொளத்தூர் தொகுதியில் தலைவர் ஸ்டாலினோட தோல்விக்கு யார் காரணம் என அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் களமிறங்கி புலன் விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா இப்போதைக்கு நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த தோல்வி அவரை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். மக்களும் அழுதுட்டாங்க, கிட்டத்தட்ட அவரும் அழுதுட்டார். ஏன்னா பல வருஷமாக அந்த தொகுதியில் போட்டிட்டதால் கிட்டத்தட்ட ஜெயிச்சுட்டே இருந்தவர் திடீர்னு தோற்ற உடனே மக்களும் மனசு உடஞ்சிட்டாங்க, அவரும் மனசு உடஞ்சி போயிட்டார். இருந்தாலும் அவருக்கு நம்மளால் முடிஞ்சது ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த நியூஸுக்கு போகலாம். +2 தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியீடு. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாக உள்ளது. சட்ட நிபுணர்களுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் தீவிர ஆலோசனை. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தாவேகா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தது, அரசியல் இடைவெளியை பயன்படுத்தி மும்மொழி கொள்கையை திணிப்பதா? STBI கண்டனம். மும்மொழி கொள்கைகளை திணிக்கும் நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். அடுத்தது, இருசக்கர வாகனத்துடன் கிணத்தில் தவறி விழுந்த கூலி தொழிலாளி உயிரிழப்பு. வந்தவாசி அருகே 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற அரசை அமைக்க வேண்டும். VCK MP ரவிக்குமார். அதிக இடங்களை வென்ற கட்சியை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஓகே கைஸ், இதோட இந்த நியூஸை முடிச்சிக்கிறேன். அடுத்த நியூஸு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம தளபதியை பற்றி கண்டிப்பாக போடுவேன். எவரி ½ hour ஒன்ஸ் நம்ம சேனல் நியூஸ் போடுவோம். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.